ஹலோ பிரேஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். என்னுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் அவன் யாரை நம்பி இருக்கிறான்? ஆண்டவரை நம்பியிருக்கிறான். நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம். எப்படி என்றால், ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு உதவி செய்வார், நிச்சயமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பார், நிச்சயமாக நம்மை இந்த ஆபத்திலிருந்து என்னை தப்புவிப்பார், நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவார், நிச்சயமாக எனக்கு ஒரு இந்த துன்பம் என்னை விட்டு கடந்து போகும். ரெகுலராக சொல்லுகிற போல் இதுவும் கடந்து போகும், எதுவும் சில காலம், சீக்கிரமாய் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை நடக்கும் என்று சொல்லி நம்ம ஒரு திட நம்பிக்கையோடு காணப்படுவோம். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை உயர்த்துவார், என்னை புழுதியிலிருந்து உயர்த்துவார், என்னை குப்பையிலிருந்து எடுத்து என்னை ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார பண்ணுவார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கை நமக்கு மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம், திட நம்பிக்கை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது ஒரு அடைக்கலமாய் காணப்படுகிறது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருப்போம், திட நம்பிக்கையாக இருப்போம், சோர்ந்து போக வேண்டாம். எந்த சூழ்நிலையை கண்டு, ஆபத்தை கண்டு, பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் மேலே திட நம்பிக்கையாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பார் என்று பார்க்கிறோம். ஆகவே விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு பரவத்தின் தந்தை ஆசிரியப்பட்டதான இந்த நாளில் கூட ராஜா, நாங்கள் ஆண்டவரே இந்த நாள் வேதத்தை தியானித்தது போல ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உண்மை நாங்கள் உறுதியாய் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே உண்மை நாங்கள் உண்மையாக அந்த திட்ட நம்பிக்கையை மேலே வைத்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலம் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே என்னோடு இணைந்து ஆண்டவரே பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும், பிரச்சனைகளையும், ஆண்டவரே எல்லா வித வியாதிகளையும், எல்லா விதமான போராட்டங்களையும் நீர் மாற்றி போடுங்க ராஜா. அவர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஆண்டவர் ஒருபோதும் கெட்டு போகாதபடிக்கு, வைக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை அவர்களை தப்பு வைத்து வழிநடத்துங்க. சிங்க கெவியிலிருந்து தானியேலை விடுவித்த தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி ஜுவாலையிலிருந்து விடுதலையாக்கின தேவன், ஆண்டவரே சிங்கம் அவர்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து வழிநடத்தினது போல, அக்கினி அவர்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்தது போல, இந்த நாளில் கூட நீர் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை எல்லா ஆபத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கி நாமத்தை மயப்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றையும் கரம் கூர்ந்து பெரியாதி செய்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு காப்பாடு கிறிஸ்துவின் ஆத்மாவாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.